ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரண்டையில் வந்து மாஸ் வந்து நடந்துச்சு செவ்வாய்க்கிழமை கடந்த இந்த வீக்கு டியூஸ்டே. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ் அண்ட் நற்கரணை ஆராதனை. அதுக்கு எவ்வளோ பேர் பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வீக்லி வந்து அற்புத சுரங்கம் சுரண்டையில் வந்து செவ்வாய்க்கிழமையான 11 வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரேயர். அது லைவ்லேயுமே ஃபாதர் வந்து ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையுமே வந்து நம்ம வந்து அதை ஃபுல் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். நம்மளோட சர்ச் பார்த்திங்கன்னா பங்கு தான் அது. சுரண்டை அப்படிங்கிறது பங்கு பேராலயம். இதில் வந்து அற்புதர் சுரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்தோனியார் சர்ச் மெயினாக வந்து நம்மளோட அங்கே உள்ள பாதுகாவலர் பார்த்திங்கன்னா அந்தோனியார். எல்லாருமே வந்து அதை வந்து கோயிலை சுற்றிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்களோட வேண்டுதல்களெல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடித்து அடுத்து பார்த்திங்கன்னா 11 ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எல்லாமே வர்றவங்க எல்லாமே சாப்பிட்டு போகிற மாதிரி ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசனமும் இருக்குது சாப்பாடு. அது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீட்டில் கூட நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதல்களை வந்து இந்த மாதிரி பேப்பரில் கட்டி இந்த மாலை மாதிரி போடுவாங்களா அது மாதிரி கூட அவங்க வந்து போடுறாங்க. அப்புறம் வந்து சுற்றி வருவாங்க. கோயிலை வந்து சுற்றி வர்றது இருக்குது. இது மாதிரி அவங்களோட வே ஆஃப் ஸ்டைலில் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா மாலை போட்டிருப்பாங்க, இல்லை கேண்டில் ஏற்றுறோன்னு வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட விஷஸ் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ, கடவுளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து அவங்க அதை முன்னெடுத்து வைக்கிறாங்க. நம்ம கோரிக்கையை எடுத்து வச்சுட்டு வேண்டுதல்களை வச்சுட்டு எனக்கு வந்து இது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க. நற்கரணை ஆராதனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஃபாதர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அவ்வளோ டைம் நின்று பொறுமையாக பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தமும் கொடுப்பாங்க. அதாவது புளியம்பட்டியிலேருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தமும் நமக்கு வந்து அங்கே போனால் கிடைக்கும். நீங்கள் வந்து சுரண்டை நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை மறக்காமல் போய் ப்ரேயர் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த வித்தியாசம் தெரியும். அண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையிலும் வந்து அந்த அதிசயம் அற்புதங்களை வந்து கர்த்தர் கண்டிப்பாக வந்து செய்வார். எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. அப்புறம் போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ ஜனங்கள் வந்து வீக்லி வந்து ப்ரேயரில் வந்து அவ்வளோ பேர் இருந்து ஃபுல்லாக நமக்கு அந்த ப்ரேயர் முடிந்த வரைக்குமே இருந்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ தான் போகிறாங்க. செவ்வாய்க்கிழமைனா அவ்வளோ பேர் வந்து பக்தர்கள் வந்து இந்த ப்ரேயரில் வந்து கலந்துக்கிறாங்க. ஃபாதர் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சின்ன சின்ன அவங்களெலாம் வந்து ரொம்ப கிராமங்கள்லேருந்து வராங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுனால சாப்பாடும் ஏன்னா அவ்வளோ டைம் ஆயிடுது அப்படிங்கிறதுனால ப்ரேயர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அப்போ நான் சின்ன சின்ன கிராமத்தில் பஸ் வசதிலாம் இல்லாத கிராமத்தில் கூட வருவாங்க. டக்கு டக்குன்னுலாம் போக முடியாது அவங்களெல்லாம். அப்போ இந்த சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த அசன ஏற்பாடையும் வந்து வீக்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து கடவுளோட கொஞ்சம் இன்னும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வயசானவங்களும் சரி அவ்வளோ நேரம் இருந்து அவங்க பொறுமையாக வந்து வீட்டுக்கு வந்து போகலாம். பஸ் டைம் கனெக்ட் பண்ணி அது மாதிரி வெயிலில் போகாமல் கொஞ்சம் வந்து வெயில் தாழ கூட அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதனால் வந்து இந்த அசனம் வந்து மெயினாக வந்து அது கொடுக்குறது ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி ப்ரேயர் வைஸும் பார்த்திங்கன்னா ஃபாதர் அவ்வளோ அந்த மறையுறையெல்லாம் அவர் நீங்கள் லைவில் பாருங்கள். ஃபாதர் ஜோசப் ராஜன் பார்த்திங்கன்னா சுரண்டை அவர் வந்து எங்கே போகிறாங்களோ அவர் வந்து லைவ் போட்டிருப்பாங்க. ஃபாதர் ப்ரேயரு ஃபுல்லாக அவரோட மறையுறை மாதம் கல்யாண மாதம் இல்லை எல்லா மாதமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம போக முடியாதவங்களுக்கு அந்த மாஸ் லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ஃபாதரோட சேனல் போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நிறையா ஆன்மீக காரியங்கள் ஃபுல்லாமே அங்கே இருக்கும். நீங்களும் வந்து அந்த அந்தோனியாரோட கோடி அற்புதர் புனித அந்தோனியாரோட ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நீங்கள் மறக்காமல் வந்து ஒன்ஸ் வந்து போய் பாருங்கள். ப்ரைஸ் தி லார்ட்.